மனசாட்சி இல்லாதவனா இருக்கான். ஆமா சார், அவெல்லாம் மனுஷனே கிடையாது. அவன் ஒரு மிருகம். அந்த மிருகத்தை வேட்டையாடிதான் ஆகணும். ஆமா ருத்ரா, அவனை விடவே கூடாது. சார், இதுக்கப்புறம் எப்படி சார் நான் அவனை விடுவேன்? இதுதான் அவன் கடைசியா பண்ற தப்பா இருக்கணும். முதல்ல காவியா இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கணுமே. அதுவரை எங்கனே தெரியல. எப்படி ருத்ரா, இவ்வளவு பெரிய செட்டில் நம்ம எங்க போய் தேடுறது இப்போ? அந்த திமிர்ல தான் சார் அவன் முடிஞ்ச காப்பாத்துன்னு ரொம்ப தைரியமா அந்த வீடியோ அனுப்பியிருக்கான். பேசி பாருங்க. கதிருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஏதாவது சமாளிங்க. ஹலோ, சொல்லுங்க கதிர். மாமா ஆபீஸ்ல தான் இருக்கேன். அவர் டெல்லிக்கு போயிட்டாரு. ருத்ரா, நீங்க சொன்ன மாதிரி அம்மா அத்தை யாருமே இங்க வரலன்னு சொல்றாங்க. காவியாவை பத்தி ஏதாவது நியூஸ் தெரிஞ்சுதா? ருத்ரா, என்னாச்சு? கதிர், விக்ரம் காவியாவுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டான். அது வர வீடியோவா எனக்கு அனுப்பியிருக்கான். இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள காவியாவுக்கு மாத்து மருந்து கொடுத்தே ஆகணும் கதிர். அதுக்கு முதல்ல காவியா இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கணும்ல. அதை நினைச்சுதான் கதிர் நானும் சந்துரு சாரும் ரொம்ப டென்ஷனா இருக்கும். காவியா கிடைக்க மாட்டேன், அவ்வளவுதான் ருத்ரா. லாஸ்ட் வரைக்கும் அவ என்னையும் புரிஞ்சுக்கல, உங்களையும் புரிஞ்சுக்கல ருத்ரா. ஏன் கதிர், ஏன் லாஸ்ட் அது இதெல்லாம் பேசுறீங்க? அப்படிலாம் ஹோப்லெஸ்ஸா பேசாதீங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் காவியாவும் உயிரோட இருப்பான். ருத்ரா, ஐயோ, எல்லாம் கைவிட்டு போச்சு ருத்ரா. 20 நிமிஷத்துல அவளை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது, காப்பாத்துறது? என் அம்மா முன்னாடியும் அவ அம்மா முன்னாடியும் நான் ஒரு பெரிய குற்றவாளியா நிக்க போறேன். அவங்க எல்லாரும் என்ன ஒரு பெரிய கிரிமினலா தான் பார்க்க போறாங்க. சார், உங்களுக்காக கண்ணன் ஹோட்டல்ல இருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். சார், கண்ணன் ஹோட்டல் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் சார். உங்களுக்காக தான் சார் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க சார். கண்ணன் ஹோட்டல் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் சார். உங்களுக்காக தான் சார் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு எதுவும் வேண்டாம் சார், அதான் சொன்னேன்ல. தம்பி, அந்த ஃபைலை போய் எடுத்துட்டு வா போ. ஹலோ கதிர், கவலைப்படாதீங்க கதிர். காவியா இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. எங்க எப்படிங்க தெரிஞ்சது? வெயிட், நான் திரும்ப உங்களுக்கு கால் பண்றேன். ஆனா நீங்க தைரியமா இருங்க. ஹலோ, இமிடியேட்டா இந்த ஹோட்டலுக்கு போன் பண்ணி இன்னைக்கு 16ஆம் நம்பர் ஆர்டர் யாருக்கு எங்க போச்சுன்னு செக் பண்ணுங்க. ப்ளீஸ் சார், குயிக். சார், பிரியாணியை சாப்பிடுங்க சார். இல்லை, நான் இப்போ சாப்பிட்ற மூட்ல இல்லை, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே சார். எப்படி கரெக்டா வந்திருக்கான் பாத்தீங்களா? வணக்கம். நான் சொல்லல,
இவன் எப்படியும் மோப்பம் பிடிச்சி இங்க வந்துருவான்னு. என்னடா அந்த போலீஸ்காரி சொன்னாலா நாங்க இங்கதான் இருப்போன்னு? எதுக்குமா சொல்லாம கொள்ளாம வீட காலி பண்ணிட்டு போனீங்க? ஆ? சார் ஒரு நிமிஷம். ம் சரிங்கம்மா. சொல்லாம கொள்ளாம எங்க போன? வீட்டை மட்டும் இல்லடா, உன்னை விட்டுட்டு தான் போனோம். நீ மட்டும் ரொம்ப ஒழுக்கமா? எதுக்கு சொல்லாம கொள்ளாம காவியாவை கூட்டிக்கிட்டு ருத்ரா பொண்ணை தேட போன? இதுதான் உங்க பிரச்சனையா? காவியாக்கு பொறுமை இல்லம்மா. இப்ப நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே அவ தான் காரணம். நீங்க பண்ற எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போகணுமா என் பொண்ணு? அந்த மாதிரி போனா என் பொண்ணு நல்லவ, அப்படிதானே மாப்ள? ஓ அத்தை, அந்த பக்கம் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியாமலே நீங்க பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. டேய், நீ தான் தேவையில்லாம பேசிட்டு இருக்க. தேவையில்லாத வேலையும் பாத்துக்கிட்டு இருக்க. எங்க சொல் பேச்சு கேட்காம உன் கூட வாழணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. அதனாலதான் வீட்டை காலி பண்ணிட்டு நாங்க வந்துட்டோம். நீ அந்த ருத்ரா கூட இருந்துக்க, வாழ்ந்துக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. நாங்க எங்க வழியை பாத்துட்டு போறோம். இல்லாத ஒண்ணு நினைச்சு ஏமா என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? என் பொண்ணை உங்களுக்கு கட்டி கொடுத்து சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான் நாங்க உங்களுக்கு கட்டி கொடுத்தோம். ருத்ரா கூட நீங்க இப்படி சேர்ந்துக்கிட்டு நாங்க அழறதுக்கு இல்ல. ருத்ராவை பத்தி தப்பா பேசாதீங்க. அவ இந்த நிமிஷம் கூட காவியா நல்லா இருக்கணும் தான் நினைச்சிட்டு இருக்கா. அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா போங்க. காவியாவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். மாப்ள, அந்த ருத்ராவால காவியா மட்டும் நிம்மதி இல்லாம இல்ல, நாங்களும் தான் நிம்மதி இல்லாம இருக்கோம். ருத்ராவோட பழக்கத்தை விட்டுறேன்னு சொல்லுங்க, நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கலாம். டேய், நீ ஏன்டா இவ்வளவு யோசிச்சுக்கிட்டு இருக்க? ருத்ரா இல்லாம உன்னால இருக்க முடியாதோ? அவ வேணுமா நாம வேணுமான்னு இவனுக்கு ஆப்ஷன்லாம் கொடுக்காதீங்க. இவன் மனசுல காவியா மட்டும்தான் வாழணும். நான் இப்ப கூட அந்த நினைப்புல தாமா இருக்கேன். அப்பன்னா என் தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணு. நானும் இப்ப மாறுவேன் அப்ப மாறுவேன்னு எதிர்பார்த்து ஏமாந்ததெல்லாம் போதும்டா. எல்லாத்துக்கும் கடைசியா நான் கேக்குறேன், அந்த ருத்ராவை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. நீ நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்கமா? என்னால உடச்செல்லாம் பேச முடியலமா. அந்த அளவுக்கு உங்களை மயக்கி வச்சிருக்காளா ருத்ரா? அத சத்தியமா சொல்றேன், ருத்ரா காவியாக்கு நல்லது மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கா. ஒருத்தனால நாங்க 4 பேரும் ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க முடியாதுடா. மொத்தமா அந்த ருத்ராவை தலை முழுக்கிட்டேன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு, நான் நம்புறேன். இதுக்கு மேல நீயும் அந்த ருத்ராவும் எங்களை ஏமாத்திக்கிட்டுலாம் தெரிய முடியாது. இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். இது இல்லாம அந்த பக்கம் வேற ஒண்ணு நெருங்கிட்டு இருக்கே. ருத்ரா, இந்த லொகேஷன் தான் அவங்க நமக்கு சொன்னாங்க. சந்திர சார், நீங்க அந்த பக்கமா போய் தேடுங்க, நான் இப்படி போய் தேடுறேன். காவ்யா, 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 என்னாச்சு? ஐயோ காவ்யா, காவ்யா எழுந்திரு, காவ்யா எழுந்திரு, காவ்யா. சார், சந்திர சார், என்னாச்சு? காவ்யா, காவ்யா எழுந்திரு, காவ்யா இங்க பாரு, கண்ணு திறந்து பாரு காவ்யா. என்னாச்சு? காவ்யா, 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 காவ்யா. சார், நமக்கு டைம் இல்ல சார், இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு.
அதுக்குள்ள அவன் மறைச்சு வச்சிருக்கிற மருந்து தேடி கண்டுபிடிக்கணும். சரி, தேடுங்க நீங்க சார். பாத்துக்கோங்க. காவியா டார்ச்சர் பண்றான். அவனெல்லாம் சுட்டு தள்ளணும். கூல். பொறுமையா யோசி. சந்துரு சார், சந்துரு சார், என்னாச்சு ருத்ரா? பாருங்க சார். சாப்பிட்ட அந்த எச்சி பாக்ஸ்ல மருந்து வச்சுட்டு போயிருக்கான் பாத்தீங்களா? நல்லா கிளவரா தான் ருத்ரா இதை பண்ணிட்டு போயிருக்கான். சரிங்க சார், பேசிட்டு இருக்கலாம் டைம் இல்ல, உடனே இன்ஜெக்ஷனை போடணும். காவியா, காவியா ருத்ரா, இனிமே காவியாவுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? ஆகிறதுக்கு சான்ஸ் இல்ல சார். நாம தான் கரெக்ட் டைமுக்கு மருந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டோமே. காவியாக்கு ஒண்ணும் காவியா. ஆகாது சார். நல்லபடியா இருப்பா, ஒண்ணும் ஆகாது. ருத்ரா, அவனை சும்மா விடக்கூடாது ருத்ரா. முதல்ல காவியா கண்ணு முழிக்கணும் சார். அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு இருக்கு கச்சேரி. இதுக்கு மேல அவன் வெளியில இருக்கவே கூடாது ருத்ரா. அந்த ராகுலும் விக்ரமும் மனுஷங்க உயிரை ரொம்ப சாதாரணமா நினைக்கிறாங்க சார். சத்தியமா சொல்றேன் சார், அவங்க ரெண்டு பேரையும் சுட்டு தான் தள்ளணும். அதுவும் என்னோட கையால தான் பண்ணணும். டேய், என்னடா நாங்க கேட்டதுக்கு பதில் சொல்லாம இப்படி உட்காந்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஏன் மாப்ள, உங்களை பெத்த அம்மாவும் வேணாம், தாலி கட்டின பொண்டாட்டியும் வேணாம். எவ்வளவு ஒருத்தி ருத்ரா, அவதான் உங்களுக்கு வேணுமா? கேக்குறாங்கல்ல, பதில சொல்லு. அம்மா வேண்டாம், பொண்டாட்டி வேண்டாம், மாமனார் மாமியார் இந்த 4 பேரும் வேண்டாம். ஆனா அந்த பாலா போனவ பழக்கம் மட்டும் உனக்கு வேணும்ல? ஆ. அம்மா, இன்னைக்கு ஒரு நாள் அமைதியா இருமா ப்ளீஸ்மா. இந்த நாள் நல்லபடியா அமையணும்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேம்மா ப்ளீஸ்மா. டேய், அந்த ருத்ராவை நீ மனசுல வச்சிருந்தா இந்த நாளில எந்த நாளுமே நல்லா இருக்காதுடா. பெத்தவ ஏன் முன்னாடி, கட்டி கொடுத்த சம்மந்தி முன்னாடி சத்தியம் பண்ணு. அவளை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன்னு சத்தியம் பண்றா. பண்ணுடா, சத்தியம் பண்ணு. விடுங்க சம்மந்தி, நல்லா தெரிஞ்சு போச்சு. அந்த ருத்ரா இருக்கிற வரைக்கும் என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்காது. காவியா இல்லனா இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. அத்தை, அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அத்தை. நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? என் பொண்ணு இல்லனா நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்கல்ல? உங்களுக்கு நல்லா குளுகுளுன்னு இருக்குமே. கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. உங்க பொண்ணு நல்லா இருக்கணும். டேய், அப்பனா என் மேல சத்தியம் பண்றா. சரிடா, பாத்திரலாம். இன்னைக்கு நானா அந்த ருத்ராவான முடிவுக்கு வரணும்டா. யாருடா? யார் அந்த ருத்ரா? வழியில வந்தவடா. ஆனா காவியா உன் கூட வாழ வந்தவடா. அவ தாண்டா நம்ம வம்சத்தையே பெருக்க போறவ. அவ அழுதா நம்ம யாருமே நல்லா இருக்க முடியாதுடா. இங்க பார், தெய்வத்தோட சாபத்துல இருந்து தப்பிச்சவங்க கூட இருக்காங்க. ஆனா பெத்தவங்க சாபத்தை வாங்கினவங்க
நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாதுடா. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. ஆனா சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுமா. அட விடுங்க சம்பந்தியம்மா. அவர் இஷ்டம் போல வாழட்டும். நான் எங்கேயாவது என் பொண்ணை கூட்டிட்டு போயிடுறேன். சம்பந்தியம்மா, என்ன சம்பந்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க? அவளை திருப்பி அனுப்புறதுக்கா இவனுக்கு கல்யாணம் பண்ணி நான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அவன் இப்ப சத்தியம் பண்ணுவான். ருத்ராவை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணுவான். மா மா விடுமா. இப்ப நீ சத்தியம் பண்ணல, மா இன்னைக்குதான் உங்க அம்மாவை நீ கடைசியா பாப்ப. கேளுமா, விடுமா. இங்க பாரு, செத்து போன உங்க அப்பா மேல சத்தியமா சொல்றேன், நீ சத்தியம் பண்ணல, இதுக்கப்புறம் நான் ஒரு நிமிஷம் கூட உயிரோட இருக்க மாட்டேன். மாட்டமா. என்னடா மாட்டேன்? இனிமே ருத்ராவை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். விக்ரம் சார், என்னாச்சு? போனீங்க, எந்த தகவலும் சொல்லாம மேல போயிட்டு இருக்கீங்க? ரூபவதி மேடம், ஒரு வேலையா போனா அந்த வேலையை முடிக்காம இருப்பானா இந்த விக்ரம்? நீங்க சொல்றத பார்த்தா காவியாவுக்கு இன்ஜெக்ட் பண்ணிட்டீங்களா? இன்ஜெக்ட் பண்ணதோட மட்டும் இல்ல, இந்த விஷயத்த ருத்ராவுக்குமே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எஸ், நான் என்ன பண்ணேங்கிறத ருத்ராவுக்கு டீட்டெயிலா சொல்ல வேண்டாமா? சொல்லிட்டேன். அரை மணி நேரத்துல நீ அந்த இன்ஜெக்ஷனை தேடி கண்டுபிடிச்சு காவியாவுக்கு போட்டுட்டா காவியா பொழைச்சுக்குவாமா. ஆக்சுவலா இன்ஃபார்ம் பண்ணேனே தவிர காவியா இருக்கிற இடத்த சொல்லல. அவதான் பெரிய புத்திசாலியாச்சே, அவ காவியா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருப்பா. If I am not wrong, if my guess is right, இந்நேரம் காவியாவுக்கு ருத்ரா அந்த இன்ஜெக்ஷனை போட்டு அவ கண்ணு முழிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பா. அந்த ருத்ரா அந்த இன்ஜெக்ஷனை தேடி கண்டுபிடிச்சு காவியாவுக்கு போட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருப்பான். என்ன சார் இது, இவ்வளோ அசால்ட்டா சொல்றீங்களா சார்? குமார், எதிரியா இருந்தாலும் அவங்க அறிவு திறமைய பாராட்டி தானே ஆகணும். நான் தான் முன்னாடியே இல்ல எப்பவுமே சொல்லுவேனே ருத்ரா புத்திசாலின்னு. அதனால அவ கண்டுபிடிச்சிருப்பா. சரி, எதுக்கு இவ்வளவு பெரிய ஓபன் டிராமா? இல்ல மேடம், எனக்கு இந்த ஒளிச்சு வச்சுக்கிட்டு ஏமாத்தி விளையாடுறதெல்லாம் தெரியாது. எதுவா இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் தெரிக்க விடுற மாதிரி ஓட விடணும். ஓடி ஓடி அவ டயர்ட் ஆகணும். ஒருவேளை நாம நினைச்சது நடக்காம போயிட்டா? இல்ல மேடம், அதுல தான் வச்சிருக்கேன் ட்விஸ்ட், பெரிய ட்விஸ்ட். ருத்ரா, காவியா எந்த மூமெண்ட்டுமே இல்லாம இருக்காளே. அது எப்படி மூமெண்ட் இருக்கும்? நான் என்ன பைத்தியமா அந்த ருத்ராவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு? ஆட்டத்தை ருத்ரா கையிலேயே கொடுத்துட்டேன். ருத்ரா, என்ன யோசிக்கிறீங்க? அந்த விக்ரமா ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது சந்துரு சார். எனக்கு ஏதோ 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 ஒண்ணு உதைக்குது. புரியலையே. நான் தான் உதைப்பேன், நான் தான் உதைக்கணும்.
அந்த உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு ருத்ரா. ருத்ரா, காவியாவை காப்பாத்திட்டங்கிற இருமாப்புல இருக்கியா நீ? உடைக்கிற, அதையும் உடைக்கிற. விட்டுருவேனா? இதுக்காகவா உன்னை சென்னைக்கு வர வச்சேன்? அவனதான் இருக்கும், எடுத்து பேசுங்க சீக்கிரம். கரெக்ட் சார். அவன் சொன்ன டைம் முடிஞ்சிச்சுல. சொல்லு. என்ன ருத்ரா மேடம், காவியாவை கண்டுபிடிச்சிட்டியா? அப்படியே அந்த இன்ஜெக்ஷனையும் கண்டுபிடிச்சிட்டியா? அந்த இன்ஜெக்ஷனை காவியாவுக்கு போட்டாச்சா? போட்டுட்டேன். காவியாவை காப்பாத்தியாச்சு. இங்க பாரு, இதுதான் நீ விளையாடுற லாஸ்ட் விளையாட்டா இருக்கணும். என்ன ருத்ரா, அப்படின்னு நீயே முடிவு பண்ணிட்ட எப்படி? நல்லதோ கெட்டதோ நான் தான் முடிவு பண்ணணும். நீ இந்த விதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் இந்த விக்ரம். தெரியாதா உனக்கு? ஏன் கூட வாழ்ந்தவளாச்சே. ஏய், ஓ, இங்க பாரு, நீ சொன்னது எல்லாமே பண்ணியாச்சு. இதுக்கு மேல காவிய கிட்ட விளையாடுற வேலையை வச்சுக்காத. அதுக்கப்புறம் உன்னை போலீஸ் தேடி வரும். போலீஸ் போலீஸ் என்ன இவ்வளவு முட்டாளா இருக்க ருத்ரா? காவியாவை காப்பாத்தி கரை சேர்த்துட்டான்னு நினைக்கிறியா நீ? நோ நோ வே. ஆக்சுவலா நம்ம ஆட்டமே இனிமேதான். Do you know something? காவியாவை நான் கொல்லலமா. கொன்னது யார் தெரியுமா? நீதான்.